லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா ஒரே இடத்துல இருந்து 4 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 4 மாடுகளுமே ஜெர்சி மாடுகள் தான். சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் முத்தம்பட்டி என்கிற இடத்துல சின்னத்தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல குவாலிட்டியான மாடுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம சேனல் கஸ்டமர்ஸும் வந்து பார்த்தோம்னா அவர்கிட்ட நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாடுகளை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நேத்திலிருந்து அவங்க வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 மாடு கொடுத்துட்டாங்க. இதை அடுத்த செட்டு 4 மாடு வந்து கொடுத்துருக்காங்க. போட்டிருக்கக்கூடிய மொத்த 4 மாடுமே வந்து பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான மாடுகளாக தான் இருக்குது. மாடு சூப்பர் குவாலிட்டியில் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுகளாக இருக்குது. இந்த 2 மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு 2ஆம் ஈத்து மாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடுகள் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ரெட்டின் ஜெர்சியில் நல்ல தரமாக இருக்குது பாருங்கள். மடி வளமும் இருக்குது, காம்பு வளமும் இருக்குது. காம்பு ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோம்னா ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சே வந்து இருக்குங்க. நல்ல முகலட்சணமான மாடுகளாகவும் இருக்குது. எல்லா மாடுகளுமே வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள். தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத அசனியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு வாரத்தில் இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு? இந்த 2 மாடுகளுமே இந்த ஈத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 to 17 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும். நல்ல ஜெர்சி டைப் மாடுகள். பாலில் வந்து ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும். சுழி சுத்தமான மாடுகள். இன்னொரு 5-6 கண்ணுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தாங்க. நான் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்த்தல அப்படின்னாலும் வந்து பார்த்தோம்னா விற்பனையாளரையே கான்டாக்ட் பண்ணி பேசினீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக சொல்லி மாட்டையும் எப்படி பராமரிக்கணும்னு சொல்லியே மாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் முத்தம்பட்டி என்கிற இடத்துல சின்னத்தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க அடுத்த 2 மாடுகளை பற்றியும் பார்த்துடலாம். நம்ம இப்போ 2ஆவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா மொட்டை மாடுகள், கொம்பு இல்லாத மாடுகள் தான். இது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஜெர்சி கிராஸ் மாடுகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் நல்ல கறவை எடுக்கக்கூடிய மாடுகள் தான். ஜெர்சி மாட்டை விட பாலில் வந்து ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாடு 2 மாடுகளும் கடைப்பல் முளைப்பு 2ஆம் ஈத்து மாடுகள், சுழி சுத்தம் கொண்ட மாடுகள், நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல நீரோட்டமாக இருக்குது. இன்னொரு மாடு வந்து பார்த்தோம்னா உடசலான மாடாக இருக்குது. உடசலாக இருக்கக்கூடிய மாடாக இருந்தாலும் நீரோட்டமாக இருக்கக்கூடிய மாடாக இருந்தாலும் நல்ல கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளை தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாட்டோட மடி வளம் காம்பு வளத்தை பார்த்தா நமக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த மாடு எந்த அளவுக்கு கறவை திறன் கொடுக்கும் அப்படின்றது நமக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த 2 மாடுகளும் வந்து பார்த்தோம்னா இந்த ஈத்துக்கு 15 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கறவை திறனுமே கேரண்டி கொடுத்துடலாம். 9 மாத சினையாக இருக்குது. இன்று ஒரு வார காலத்திலிருந்து 10 நாளில் வந்து பார்த்தோம்னா இந்த 2 மாடுகளும் கன்று போட்டுடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கறக்க பிடிக்கிறது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த 4 மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா ஒரே இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 2 மாடு வேணும், 1 மாடு வேணும், 4 மாடு வேணும்னாலும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து சொல்லியிருக்கக்கூடிய விலையில் வந்து அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விற்பனையாளர் சொல்கிற விலையை சொல்லட்டும், நீங்கள் வந்து கால் பண்ணி பேசி உங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா மாட்டோட நோட்டம் தெரியும். இல்லை புதுசாக தான் மாடு வாங்குறீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு கறவைத்திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சிருப்பீங்க. இந்த மாடுகள் எந்த அளவுக்கு கறவைத்திறன் எடுக்கும் அப்படின்றது உங்களுக்கும் தெரிய வந்திருக்கும். இந்த 2 மாடுகளையும் இந்த 4 மாடுகளையுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய விலையில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா விற்பனையாளர்கிட்ட பேசி குறைச்சி வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. 4மே நல்ல குவாலிட்டியான மாடுகள் தான். மாடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அட்வான்ஸ் போட்டாங்கன்னா டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை கால் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு விற்பனையாளர்கிட்ட விலையும் அனுசரித்து பேசி வாங்கிக்கோங்க. இது போன்ற உங்களோட மாடு விற்பனை பதிவு செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.